மெட்ஃபோர்மின் மற்றும் லாக்டிக் ஆசிடோசிஸ் உண்மை மற்றும் பயம் எது? இப்போது மெட்ஃபோர்மினால் லாக்டிக் ஆசிடோசிஸ் ஏற்படுமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டுமா? இது உண்மையில ஒரு மோசமான நிலை. இது உடல்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில சமயங்கள்ல உயிருக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். லாக்டிக் ஆசிடோசிஸ் என்றால் பயமாக இருக்கலாம், ஆனால் இது மிகவும் மிகவும் அரிதானது. ஒரு வருடத்திற்கு 10,000 நோயாளிகளில் ஒருவருக்கும் குறைவாகவே இது நடக்கும். இது அதிகரிக்கிற வாய்ப்பு இருப்பது கடுமையான சிறுநீரக செயலிழப்பு, முன்னேறிய கல்லீரல் நோய், அதிக அளவு மதுபானம் அருந்துதல், கடுமையான நீரிழப்பு மற்றும் தொற்று ஆகியவை இருந்தால் மட்டுமே. அதனால தான் மருத்துவர்கள் பெரும்பாலும் கடுமையான நோய் அல்லது நீரிழப்பு ஏற்பட்டால் மெட்ஃபார்மின் மருந்தை நிறுத்திவிடுகிறார்கள். நீங்கள் பல நோயாளிகள் மருத்துவமனையில் சேரும்போது அவர்களின் மெட்ஃபார்மின் உடனே நிறுத்தப்படுவதை பார்ப்பீர்கள். மெட்ஃபார்மின் சரியாக பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பானது. சரி, மேலும் ஆதாரபூர்வமான தெளிவுக்கு டாக்டர் PK லைவை பின்தொடருங்கள். பார்த்ததற்கு நன்றி.